ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்னைக்கு நம்ம கேம் சேஞ்சர் படத்தோட அன்பிரடிக்டபிள் ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக இந்த படத்தோட ஹெச்டிலாம் லீக் ஆச்சு, அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படத்தை நான் ரீவாச் பண்ணும்போது சரி ஓகே, இதில் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் நான் பேசணும்னு நினச்சாலும் ஷேர் பண்ணலாம், அப்படியே ஒரு ரோஸ்ட் ஸ்டைலில் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இது வீடியோ. அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கேம் சேஞ்சர் படம் வந்து ஒர்த்து இல்லையா, சூப்பர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கதை, பட் அதை வந்து திரைக்கதை பண்ண விதம் ஒஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நிறைய பேர் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கார்த்திக் சுப்புராஜை போட்டு அடிச்சு இருந்தாங்க. கார்த்திக் சுப்புராஜ் என்ன அவனுக்கு வேற கதையே இல்லையா, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்புராஜை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. டைரக்டர் சங்கர் என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எஸ் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டோரியை கொடுத்துருக்காரு, அதை டைரக்டர் சங்கர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கார்த்திக் சுப்புராஜோட வாடையை அதில் அடிச்சது டோட்டலி சங்கர் சாரோட படம் தான் நமக்கு வந்து ஃபீல் வந்தது. மேபி கார்த்திக் சுப்புராஜ் ஏதாவது ஒரு சில முக்கியமான லைன்ஸ் வேணா வந்து செப்பரேட்டடாக ஷேர் பண்ணிக்கலாம். பட் அதை வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்ல அவர் கொடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வேற மாதிரி இவர் எவால்வ் பண்ணி ஸ்டோரியில ரீகரெக்ட் ரீரைட்லாம் பண்ணி இவருக்கு ஏற்ற மாதிரி இதை ஒரு கதையை மாற்றி அமைச்சிருக்காரு. அப்படிதான் எனக்கு தெரியுது. அதனால கார்த்திக் சுப்புராஜ் சும்மா 7 இருக்கே என்னேட்டா அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஓவரால் இது வந்து ஒரு பக்கா சங்கர் படமா தான் எனக்கு தெரிஞ்சுங்க. இது வந்து ஒரு கமர்ஷியல் படமா பர்சனலா சொல்லணும்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. தேவையே இல்லாத சீக்வன்சஸா எனக்கு தோணுது என்னன்னா பாட்டுங்க சொல்லலாம். ஏன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் இது வந்து ரிவ்யூலே கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பாட்டு தான் வந்து இந்த படத்துல ஒரு பெரிய மைனஸே. அதுல பாதி பாட்டை குறைச்சிருந்தாலே இந்த படம் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பிளாஷ்பேக் கூட ஏதோ ஒரு விதத்துல நல்ல ஒரு எமோஷனலா இருந்தது, ஓகே கனெக்ட் ஆச்சு. இதை தாண்டி இந்த படத்துல இரிட்டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஆடியன்ஸை ஒரு மாதிரி முகம் சொல்லிக்க வச்சிருச்சுன்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக அந்த சுனில் கேரக்டர்லாம் ரொம்ப ஒரு ஹெட்டேக் கேரக்டர்னே சொல்லலாம். எனக்கு வந்து தேவையில்லாமல் ஏண்டா போட்டு இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இருந்தது. அவருக்கு வந்து லாஜிக்கலா ஒரு விஷயத்தை வச்சு இவர் வந்து சைட்லேயே நடப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை செட் பண்ணதா இருக்கட்டும். அப்புறம் ராம் சரணோட அம்மாவா அஞ்சலி நடிச்சிருப்பாங்க, அவங்க ஒரு மாதிரி கழுத்தை திருப்பிட்டே இருக்கிறதுக்கு ஒரு லாஜிக் ஒன்று வச்சிருப்பாங்க, அதுவா இருக்கட்டும். எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாவே தெரிய வந்தது. இது மட்டும் இல்லாம சங்கர் சாரோட ஒரு டெம்ப்ளேட் இருக்குதான், அன்னியனு இந்தியனு இதெல்லாமே தப்பு செய்யற அதிகாரியை வந்து தூக்குவேன் கொல்லுவேன், அது மாதிரி இவர் வந்து தேடி தூக்குவாரு. முதல்வன் படத்துல எப்படி தப்பு செய்யற அதிகாரிகள் எல்லாருமே தேடி ரிசைன் பண்ணுவாரு. இது மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டை தொடர்ந்து மக்கள் கிட்ட கொடுத்து தான் ஒருவேளை சங்கர் சார் அவுட்டேட் ஆயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இப்போ எந்திரன் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்டான ஜானர்னே சொல்லலாம். டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்ட் எல்லாமே வேற. அதுல சங்கருக்கான பிரம்மாண்டம் இருக்குமே தவிர்த்து இந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்காது. அதுல என்ன ரோபோ வந்து பாத்தீங்கன்னா, ஒருவேளை யோசிச்சு பாருங்க, எந்திரன் படத்துல வந்து இந்த மாதிரி ரோபோ உருவாக்குறாரு. ரோபோ வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல தப்பு செய்யறவங்க எல்லாருமே தேடி கொல்லும், நாட்டை சுத்தப்படுத்த போகுது அப்படின்னு ஒருவேளை ரோபோ படம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கிரிஞ்சு படம்டா இது அப்படி தூக்கி போட்டிருப்போம். அதுல வந்து ஒரு டிராமா ஜாயின் பண்ணி புதுசா ஏதோ ஒன்று டச் பண்ணார்ல, அப்படின்றனால தானே அது வந்து நமக்கு ஒரு யூனிக் சப்ஜெக்டா தெரிஞ்சுது. இந்த ஒரு விஷயம் வந்து எந்திரன்ல ஒர்க் அவுட் ஆச்சு, ஆனா 2.0 ஒர்க் ஆகல. எந்திரன்ல ஒர்க் ஆனா அந்த பிரம்மாண்டம் ஏன் 2.0 பிரம்மாண்டம் வந்து அந்த ஒரு கதை ஒர்க் ஆகல? ஏன்னா சங்கர் சார் தலைவர் அவரோட அந்த ஒரு பழைய அந்த முதல்வன் இந்தியன் ஃபார்முலா 2.0 அதுல வந்து அப்ளை பண்ணாரு. அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் எல்லாம் எமோஷனலா கனெக்ட் ஆச்சு, எல்லாம் ஓகே. ஆனா அந்த வில்லன் சங்கர் சாரோட டெம்ப்ளேட் ஹீரோ வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு. யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள போய் பழி வாங்குற அந்த ஒரு டெம்ப்ளேட் ஹீரோ வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு. அது வந்து மறுபடியும் எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துலயும் செஞ்சது வந்து பல பேருக்கும் பிடிக்காம போயிருச்சு. அதுதான் அவர் வந்து ஒரு ஓல்டு டைரக்டர், ஒரு அவுடேட்டட் டைரக்டர்னு காமிச்சுக்கிற ஒரு வேலையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் அதை மாத்திட்டு லைக் எந்திரன் மாதிரியான ஒரு சப்ஜெக்டை அது கரெக்டா ட்ரூவா அந்த ஜானருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதும் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொன்னு, ராம் சரண் வச்சு ஒரு பிளே பண்ணுவாரு பாருங்க, எனக்கு எதுக்கு இவ்வளோ பிளே அவரை வச்சு, லைக் ஸ்டார்டிங்ல வந்து ஐபிஎஸ்ஸா வராரு, அடுத்து ஐஏஎஸ்ஸா வராரு, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சிஎம் மாதிரியான ஒரு கேரக்டர் அவரை போர்ட்ரே பண்றாங்க, அப்புறம் எலெக்ஷன் இவ்வளவு டிராவலே முதல்ல எதுக்கு அப்படின்னு தெரியல. ஒரு கேரக்டரே ஒழுங்கா இவரு காட்டல. அந்த விஷயமும் படத்துல ஒட்டாம போன ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஓரளவாவது ஓடி இருக்க வேண்டிய ஒரு கதை, ஒரு சப்ஜெக்டை வச்சுட்டு அதுல என்னெல்லாம் தேவையில்லாத விஷயத்தை சேர்க்கணுமோ சேர்த்து இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட பிலோ ஆவரேஜ் பிலிமா பிரசன்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சங்கர். என் போன்ல இருக்கக்கூடிய எடிட்டர் ஆப்லயே அந்த படத்தை போட்டுட்டு அதுல தேவையில்லாத அந்த சாங்ஸ்லாம் இருக்க எல்லா சாங்ஸையும் தூக்கிட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒன்று இருக்கும் ஒரு லவ் போர்ஷன், ஸோ அதை கட் பண்ணிட்டு ஒரு சில கிரிஞ்சு சீக்வன்சஸ்லாம் இருக்கு அதெல்லாம் கட் பண்ணிட்டு
சொல்லிட்டு படத்தை ஓட விட்டு பாக்குறேன். கிறிஸ்பா சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா டக்கு டக்குன்னு போயிருது. அட பாவிகளை, இதை நீங்க பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கலாமேடா அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுச்சு. நான் பண்ண அந்த ஒரு கட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டியூரேஷனை 2 மணி நேரம் 10 நிமிஷம் தாங்க. அந்த மாதிரி ஒரு கிறிஸ்பா அவ்வளவுதான் கதை. அதுக்கு மேல நீங்க என்னத்தை எடுக்க முடியும்? அதை போய் எடுத்து வச்சு ஒரு பயங்கரமான அடி வாங்கி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் லாஸ் ஆகி தில்ராஜ் தலையில கையை வச்சுட்டு உட்கார்ற மாதிரி பண்ணிட்டாரு டைரக்டர் சங்கர். இதுக்கப்புறம் அவர் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படின்றதெல்லாம் வேற. பட் இப்போ லிட்டரலி ஒரு பெரிய ப்ராப்ளம்ல தான் ஸ்டில் டைரக்டர் சங்கர் இருக்காரு. இதுல தேவையே இல்லாம வந்து மாட்டிக்கிட்டது ராம் சரண் அப்படின்னு சொல்லலாம். ராம் சரண் அண்ட் தில்ராஜ் இவர் வந்து தெலுங்கு டெம்ப்ளேட்ல இது வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும்னு நினைச்சுதான் வந்திருக்காரு. சொன்னதெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கு. எடுக்கும் போது அதை வந்து தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு சில ஃபில்லர் ஐட்டங்கள்லாம் ஆட் பண்ணி ஆவரேஜ் படமா கூட வர வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு பிலோ ஆவரேஜ் படமா மாத்திட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். அதுக்கு மேல இது வந்து ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நான் ரிவ்யூல வீடியோல சொன்ன மாதிரி இது மாதிரி நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டோம், இது மாதிரி நிறைய கதைகள் கேட்டுட்டோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு இது பெருசா தெரியல, இம்ப்ரெசிவா இல்ல, வேணா ஒரு தடவை கடமைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்த ஒரு படமா தான் ஸ்டில் கேம் சேஞ்சர் இருக்குது. இதை தாண்டி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.